பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய சார்பிலே இன்றைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறோம். எங்களுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ உட்பட நாங்கள் வந்து அந்த புகார் மனுவை வழங்கியிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் அவர்கள் கடந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலுக்கு மாறாக செயல்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையிலே அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பேரவைத் தலைவர் அவர்களிடத்திலே மனுவை கொடுத்திருக்கிறோம். அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இது வந்து சிங்கிள் மெம்பருங்கிறதுனால இதில் கட்சி தாவல் வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தலைவருடைய அந்த வழிகாட்டுதலை நீங்க சபையில் மீறும் பொழுது அவர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதை பரிசீலிப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன விதி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு? 2020 அவர் வேற கட்சியிலே சேரல இல்ல, அப்படி இல்ல. 10வது அட்டவணைப்படி இந்திய அரசியல் சட்டம் 10வது அட்டவணைப்படி தலைவருடைய அறிவுறுத்தலை வலியுறுத்தலை மீறுகின்ற பட்சத்திலே அது கட்சிக்கு முரணான செயலாக அமைந்துவிடும். இவர் சிங்கிள் மெம்பர் அப்படிங்கிறதுனால தலைவருடைய அறிவுறுத்தல் படி தான் ஃப்ளோர்ல நடக்கணும். அதை மீறிவிட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். சிக்கல் இருக்கு. நீங்க வந்து அவர் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங்கே வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. அவர் அபிஷியலா வந்து ஃப்ளோருக்கு வாக்களிச்சது வந்து அடுத்த நாள் தான். முன்னாடி நாள் ஈவினிங்கே நீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கணும். கட்சியை விட்டு நீக்கி இருந்தாலும் 2024 மகாராஷ்டிரா நடந்த இதே இதுல சுபாஷ் தேசாய் எம்எல்ஏ வந்து இது மாதிரி பொண்ணாட்டு சுப்ரீம் கோர்ட்ல அதான் லேட்டஸ்ட் இப்ப ஜட்ஜ்மெண்ட் எல்லா ஸ்டேட்லயும் அதான் அடாப்ட் பண்றாங்க. சுபாஷ் தேசாயோட அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சிபிஐ ஒரு கட்சியுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதுக்குதான் கட்டுப்படணும். உறுப்பினர் அப்படி கட்டுப்படலன்னா அவருக்கு தகுதி திட்டத்தை உட்பட்டவன்னு சொல்லியாச்சு. இப்ப அதான் எல்லா ஸ்டேட்லயும் ஃபாலோ பண்றாங்க, மகாராஷ்டிரலயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீங்க கட்சியை விட்டு நீக்கிறீங்க. அவர் கட்சிக்குள்ள இருக்கும்போது பண்ணிடலாம். நீங்க வந்து ஓட்டிங்க்கு முன்னாடி நாள் ஈவினிங்கே கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. அடுத்த நாள் தான் ஓட் போடுறாரு. கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரா என்பதெல்லாம் இதுல கேள்வி இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வழங்கப்பட்டு கட்சியினுடைய சின்னத்திலே அவர் போட்டியிடுகிறார். அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது என்பது கழகத்தில் ஏற்பட்டு எடுத்த ஒழுங்கு நடவடிக்கை தானே தவிர சட்டத்தைப்படி இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அவர் நடந்தது தவறுதான். அந்த அடிப்படையில தான் அப்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பல சூழ்நிலையில அதை விளக்கி சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் அந்த மாதிரி வராது. அது மட்டுமல்ல, இதுக்கு நேரங்காலம் எல்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் இதை கையாள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் 2.5 மாசம் ஆயிடுச்சு சார். அதான் சொல்றேன், தாமதமா வந்து தாமதம்ல இதுக்கு கால அவகாசமே கிடையாது. இதுக்கு எக்ஸ்பைரி எல்லாம் கிடையாது. இதுக்கு எக்ஸ்பைரி எல்லாம் கிடையாது. எப்ப தேவையோ அது எங்களுடைய பொதுச் செயலாளருடைய முடிவு. அரசியலா பார்க்கும்போது இல்ல பொலிட்டிக்கலா பார்க்கும்போது எல்லாரும் நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது அதெல்லாம் இல்ல. எந்த ஏற்கனவே பல பேட்டியில எங்க தலைவர் சொன்னது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஊடகவியலாளர்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா, அது நேரம் வரும்போது அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு எக்ஸ்பைரி எல்லாம் கிடையாது. ஸ்பீக்கர் வந்து அதை பார்த்துட்டு நான் இதுக்கு முறையா நடவடிக்கை எடுக்கிறேன், பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா காமராஜ் கட்சியில இருக்க மாதிரி இருக்கு. காமராஜ் இப்ப உங்க கட்சியில இருக்காரா? கட்சியை விட்டு பொதுச் செயலாளர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். கட்சியில இருக்காரா? கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அவர் வந்து எங்க சின்னத்துலதான் போட்டியிட்டு குக்கர்ல தான் ஜெயிச்சு இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறார். அது வந்து அதற்கும் இதற்கும் வந்து எந்த இது கிடையாது. எப்ப வேணாலும் எப்ப வேணும் அதைத்தான் சொல்றேன். பொதுச் செயலாளர் சொன்னதான் சொல்றேன். எப்ப வேணும்னாலும் இதுல நடவடிக்கை எடுக்கும். இதற்கு அந்த எக்ஸ்பைரி எல்லாம் கிடையாது.
இப்ப சபாநாயகர்கிட்ட கொடுக்குறீங்க, ஒருவேளை சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நீதிமன்றத்துக்கு செல்ல வாய்ப்பு இருக்கா நீங்க? அதுக்கு அடுத்து எங்க பொதுச் செயலாளரும் உங்களை சந்திக்கும் போது அதை அடுத்த நடவடிக்கையை சொல்லுவார். பொதுச்செயலாளர் தான் போயிட்டார். பொதுச் செயலாளர் முடிச்சு சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பாரு. கூப்பிடுவாங்கல்ல, அது அப்ராப்ரியேட் டைம் இருக்குல்ல, அதாவது ஒரு மாசம் அது கழிச்சு முடிஞ்ச உடனே அதுக்கான சொல்லியிருக்காரு. கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்காரு. எல்லாமே சொல்லிட்டு தான் செய்வோம். நன்றி. சரி. ஓகே.